அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜானுக்கு நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணோம், என்ன வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் மார்ச் மாதம் முன்னாடியே எடுத்துட்டோம். நோன்பு வச்சுட்டு போய் அலைஞ்சு எடுக்க முடியாது அப்படின்றனால நோன்புக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தாவும் எங்களுக்காக எடுத்து கொடுத்தது. இனிமேல் தான் நாங்கள் எடுக்கணும். இந்த வருஷம் நோன்புக்கு மண்ணடியில் உள்ள வீராஸில் தான் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. நானும் தங்கச்சி ஊரில் இருக்கனால இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாங்க. எங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன வாங்கி கொடுத்தாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட பையனுக்கு தான் வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை ஹம்சாவுக்கு கொஞ்சம் ஃபார்மலாக போடலாம் அப்படின்றனால இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. பிஸ்தா கிரீன் மாதிரியான ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டில் ஒயிட் கலரில் லைன்ஸ் வர மாதிரி, அதுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலரில் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருந்தாங்க. இந்த ஷர்ட்டு பீச் கலரில் எடுத்திருந்தாங்க. ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி ரெண்டு சிம்பிளான ட்ரெஸ் பனியன் கிளாத்தில் எடுத்திருந்தாங்க. இந்த தடவை நான் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சமாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். சாரிக்கு மேட்சிங்காக இன்ஸ்கர்ட், வளையல், கிளிப்பு, பேண்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த தடவை ஆஷ் கலரில் ஃபார்மல் ஷர்ட் எடுத்திருந்தேன். எப்பயுமே செக்குடு ஷர்ட் தான் அவங்க போடுவாங்க. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியான காம்பினேஷனில் போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷர்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் ஃபேமிலி 3 பேருக்கும் முடிஞ்சாச்சு. இப்போ என் தங்கச்சி வீட்டோட ஃபேமிலிக்கு, தங்கச்சிக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குது. இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரம்ஜான் அப்படின்றனால பாவாடை சட்டை எடுத்துருந்தாங்க. பிங்க் கலரில் பாவாடையும் பெரிய பார்டர் வச்சு ஒய்லட் கலர்லேயும், அதே மாதிரி சட்டை ஒய்லட் கலர்லேயும் டிசைன் வச்ச மாதிரி இருந்துச்சு. பாவாடை சட்டைக்காக ஒட்டியானமும் எடுத்திருக்காங்க. பாப்பாக்கும் வீட்டுக்கு போடுற மாதிரி 2 ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு ஃப்ராக் மாதிரியும் மிடி ஸ்கர்ட் மாதிரியும் 2 ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. பாவாடை சட்டைக்கு மேட்சிங்காக வளையல், கிளிப்பு, நெத்திச்சுடியும் வாங்கிட்டாங்க. இந்த சாரீ என்னோட தங்கச்சி சூஸ் பண்ணியிருந்தா. இந்த மாதிரி கிராண்டான சாரீ எனக்கு வேண்டாம் அப்படின்றனால நான் சிம்பிளாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சாரிக்கு டிசைனர் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க.
சாரிக்கு மேட்சிங்காக வளையல் கிளிப்பு பேண்டும் எடுத்தாச்சு. இந்த ஷர்ட் தங்கச்சியோட ஹஸ்பண்ட்க்கு சாரி கலருக்கு மேட்சிங்காக கேட்டனால சேம் கலர்லேயே ஷர்ட்டும் எடுத்திருக்காங்க. இது என்னோட செகண்ட் தங்கச்சிக்கு. ட்ரெஸ்ஸோட நேம் தெரியல. இதில் ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் வரும். ஸ்கர்ட்லேருந்து ப்ளவுஸ்க்கு ஒரு ஷால் மாதிரி அட்டாச் ஆகும். அவளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் வளையல் கிளிப்பு பேண்ட் எல்லாமே எடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் செகண்ட் தங்கச்சிக்கு தான். ஒயிட் கலரில் ப்ளூ கலர் பேண்ட் வச்ச மாதிரியான ஒரு காட்டன் சுடிதார். இது அம்மாவோட சாரி. ப்ளூ கலரில் பிங்க் கலரில் பார்டர் போட்ட மாதிரி. எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு நைட்டி. அப்புறம் இன்னர்ஸ், ப்ளவுஸுக்கு தேவையான லைனிங். எங்கள் அத்தாக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு, தைக்க கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். எல்லா வருஷமுமே அம்மா வீட்டிலேருந்து கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. எங்களோட அத்தாக்கு இதே மாதிரி எப்பயுமே பறக்கத்து இருக்கணும்னு துவா செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.